Taste the Daily. Taste the Daily. கோயம்புத்தூர் கேஜி திரையரங்கில் கிங்டம் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். இந்த படத்தை திரையிடக்கூடாது என்றவர்கள் கூற காரணம் என்ன? அது தொடர்பான விவரம். பிரியங்கா, வணக்கம். பிரபல நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்புல அண்மையில் வெளியாகியுள்ள படம் கிங்டம். இந்த திரைப்படத்துல இலங்கை தமிழர் குறித்த அவதூறான கருத்துக்கள் அடங்கிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக அந்த படத்தை திரையிடக்கூடாது என நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில இன்றைய தினம் அந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் எனவும் அவர்கள் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள கேஜி திரையரங்கம் முன்பாக நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கில் திரையிடக்கூடாது, அப்படி திரையிடும் பொழுது இலங்கை தமிழர்கள் குறித்த அவதூறான அந்த கருத்துக்கள் தான் பொதுமக்கள் மத்தியில் சேரும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 15 பேர் கொண்ட குழுவினர் திரையரங்கம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில ஒருவர் மட்டும் கையில் நாம் தமிழர் கொடியுடன் திரையரங்க வளாகத்திற்குள் நுழைந்ததால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து வெளியே இழுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 15 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலை இந்த திரைப்படத்திற்கு 7 டிக்கெட் மட்டுமே விற்பனை செய்த நிலையில 7 டிக்கெட் விற்பனைக்காக இந்த திரைப்படத்தை அங்கு திரையிட முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த காலை இந்த திரைப்படத்தை திரையிடவில்லை. இருப்பினும் மாலை இந்த திரைப்படம் அதே திரையரங்கில் திரையிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில மாலை இந்த திரைப்படம் அந்த திரையரங்கில் திரையிடப்படும் பட்சத்தில் மாலை மீண்டும் தாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று நாம் தமிழர் கட்சியினர் அறிவித்து சென்றிருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண். Taste the Daily. Taste the Daily.